எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே வருது. ரொம்ப சந்தோஷம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய மே மாதம் 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் தொடங்கும் நாள். இந்த மே 4 தொடங்கி அடுத்து மே 28 வரைக்கும் இந்த அக்னி நட்சத்திர காலகட்டம் இருக்குது. டோட்டலாக 25 நாட்கள் அக்னி நட்சத்திர காலமாக கூறப்படுகிறது. இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் நீங்கள் என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். மிக நீண்ட பதிவாக இது இருக்கும், பட் ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும். முழுமையாக பார்த்து பயனடைங்க. அக்னி நட்சத்திரத்தை பற்றி நம்ம தொடர்ச்சியான பதிவுகளை பதிவேற்றம் செஞ்சுட்டு வரோம். இந்த அக்னி நட்சத்திர காலம் ஏன் இவ்வளவு முக்கியமான ஒரு காலம் அப்படின்னு நாம் சொல்கிறோம் அப்படின்னா, நெருப்பின் அதிபதியான அக்னி தேவன் தன்னுடைய முழு பலத்தையும் வெளிப்படுத்தும் காலமாக இந்த அக்னி நட்சத்திர காலமானது இருக்கிறது. இறைவனையே இந்த உக்கிரமானது தாக்கும். சிவ ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா, இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் அந்த சிவலிங்கத்துக்கு மேலே சிறிய துளைகள் இடப்பட்ட பாத்திரங்களை கட்டி தொங்க விடுவாங்க. அதிலிருந்து சொட்டு சொட்டாக தண்ணி சிவலிங்கத்து மேலே விழும். இதுக்கு பேர் தாராபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் அக்னி நட்சத்திர காலத்தில் சிவாலயங்களில் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். அதே மாதிரி மாரியம்மன் ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா, அந்த 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 மாரியம்மனுக்கு இந்த அக்னி நட்சத்திரம் காலம் முழுவதும் தினந்தோறும் அபிஷேகங்கள் நடைபெறும். இப்படி இறைவனையே இந்த உக்ரம் விட்டு வைக்கிறதில்ல. அதான் சொல்லிட்டேனே, அக்னி தேவனினுடைய முழு பலமும் வெளிப்படுத்தும் காலம் இந்த அக்னி நட்சத்திர காலம். பல பேர் இந்த அக்னி நட்சத்திரத்தை பற்றி ஜோதிட ரீதியாக விளக்கம் தாருங்க அப்படின்னு கேட்குறாங்க. சூரிய பகவான் பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் நுழைந்து கிருத்திகை நட்சத்திரம் முழுவதையும் கடந்து ரோஹிணி நட்சத்திரம் முதல் பாதம் வரை பயணம் செய்யும் காலத்தை தான் அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பரணி 3-4 பாதங்கள், கிருத்திகை நட்சத்திரம் 4 பாதங்கள், அதன் பிறகு ரோஹிணி நட்சத்திரம் முதல் பாதம் மட்டும். இந்த காலகட்டத்தை தான் நாம் அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் மிக மிக உக்கிரமான அக்னி நட்சத்திர காலம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது முருகனினுடைய நட்சத்திரம். முருகப்பெருமான் எப்படி தோன்றினார் அப்படின்னு பார்த்தா, சிவபெருமானினுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்படும் அக்னியிலிருந்து தோன்றினார். அது ரொம்ப ஒரு அக்னி. என்ன சொல்லணும்னா, உங்களுக்கு நான் ஒரு சிறிய ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க. சிவபெருமானினுடைய அந்த நெற்றி கண்ணிலிருந்து 6 தீப்பிழம்புகளாக உருவங்கள் தோன்றுகிறது. அதாவது முருகப்பெருமான் தோன்றார். அந்த 6 பிழம்புகள் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அக்னி பிழம்பாக தான் அவங்க தோன்றுறாங்க. இந்த 6 அக்னி பிழம்புகளையும் தேவி பராசக்தி யாரிடத்துல ஒப்படைக்கிறாள் அப்படின்னு பார்த்தா, அக்னி தேவனிடத்துல தான் ஒப்படைக்கிறாள். இந்த அக்னி பிழம்புகளை பாதுகாப்பாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒப்படைக்கிறாள். ஆனால் அக்னி தேவனாலேயே அந்த அக்னி பிழம்புகளின் சூடினை தாங்க முடியவில்லை. அக்னிங்கிறவர் எப்படி, அக்னி பகவான்கிறவர் தான் நெருப்புக்கெல்லாம் அதிபதி. அவராலேயே இந்த அக்னியினுடைய ஜுவாலையை தாங்க முடியவில்லை. அந்த அளவுக்கு இந்த கிருத்திகை நட்சத்திரம்ங்கிறது ஒரு என்ன சொல்ல போனால் ஒரு நெருப்பு நட்சத்திரம் அப்படின்னு இதை சொல்கிறது. அதனால் கிருத்திகை நட்சத்திரத்தில் சூரியன் பயணம் செய்யும் காலம் அக்னிதேவனுடைய தாக்கம் ரொம்ப ஓவராக இருக்கும். அந்த டைமில் தான் அவர் அதீத ஜுவாலையான முருகப்பெருமானின் அக்னி கனலை சுமந்த ஒரு காலகட்டம். அப்படிங்கிறதுனால
இந்த காலகட்டத்தில் நாம் கொஞ்சம் உஷாராக இருக்கிறதும் நல்லது. உஷார்னா என்னங்க, பயம்படுத்துறீங்க அப்படின்னா உடல் ரீதியான மாற்றங்கள் ஏற்படும். நிறைய தண்ணி குடிங்க, தேவையற்று வெளியே போகிறத தவறுங்க. என்ன சொல்லணும்னா, காலையில் 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரைக்கும் கட்டாயம் வெளியே போகிறத தவறுங்க. நீண்ட தூர பிரயாணங்களை முடிந்த அளவு தவிர்த்து விடுங்கள். கர்ப்பிணிகள், குழந்தைகள், முதியவர்கள் முடிந்த அளவுக்கு தண்ணி நிறையா குடிங்க. உடம்ப ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க. சரிங்களா? அவ்வளோதான். இந்த முறை, அதாவது இந்த அக்னி நட்சத்திர காலம் வந்து சில நேரங்களில் 28 நாட்கள் கூட வரும், சில நேரங்களில் 20 நாட்கள் வரும். இந்த மாதிரி தான் வரும். இந்த ஆண்டு வந்து 25 நாட்கள் வருது. சரிங்களா? இந்த 25 நாட்களும் நீங்கள் வந்து சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக திருமணம், கிரக பிரவேசம், பூமி பூஜை, மரம் வெட்டுதல், விதை விதைத்தல் ஆகியவற்றை தவிர்ப்பது நல்லது. பொதுவாக அக்னி நட்சத்திர காலங்களில் சுபகாரியங்களை செய்ய வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஏன்னா இந்த அக்னி நட்சத்திர காலம் ஃபஸ்ட்டு வந்து அதீத ஒரு உக்கிரமான ஒரு காலம். விசேஷம் வச்சோம்னா மக்கள் எல்லாராலையும் கலந்துக்க முடியாதுங்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து உடல் உபாதைகளை ஏற்படுத்தும் காலமாக இந்த காலம் வருது. எப்படி வந்து இந்த மழைக்காலம் வந்து குழந்தைகளுக்கு, முதியவர்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துமோ, அதே மாதிரி இந்த அக்னி நட்சத்திர காலமும் உடல் குறைபாடு இருக்கிறவங்க, அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் கட்டாயமாக உடல்நல பிரச்சனைகள் வருங்கிறதுனால தான் மேக்ஸிமம் இந்த காலத்தில் வெளியில் போக வேண்டாம், சுபகாரியங்களை அட்டன் பண்ண வேணான்ட்டு மேக்ஸிமம் சுபகாரியமே யாரும் வைக்கிறதில்ல. இதை தவிர்த்து ஜோதிட ரீதியாக இது அசுபகாலங்கள் அப்படின்லாம் எதுவும் சொல்லப்படலை. அதாவது அக்னி நட்சத்திர காலம் ஒரு ஆகாத காலம், ஒரு தீண்டப்படாத காலம் அப்படிலாம் எதுவும் சொல்லலை. இந்த ரீசன் தான், ஹெல்த் ரீசன்ஸ்க்காக தான் இதை வந்து நம்ம சுபகாரியங்களை அவாய்ட் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் சில விஷயங்களை செய்யலாம், சில விஷயங்களை செய்யாமல் இருக்கிறது நல்லது. செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய தேவனினுடைய நண்பன் அப்படின்னு சொல்கிறோம்னா செவ்வாய்ங்க. நவகிரகங்களில் சூரியனுக்கு பகை கிரகம், நட்பு கிரகம் அப்படின்ட்டு வரிசைப்படுத்தணும்னா, சூரியனுடைய அதீத பகை கிரகம்னா சனி தான். அதீத நட்பு கிரகம் அப்படின்னா செவ்வாய் தான். அதாவது புதன், சுக்கிரன், சூரியன் மூன்றையும் முக்கூட்டு கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் சொல்லணும்னா காதல் கிரகங்கள்னும் புதனையும் சுக்கிரனையும் சொல்லுவோம். சூரியனுடைய காதல் கிரகங்களாக புதன், சுக்கிரனை சொன்னாலும் கூட, இந்த அளவுக்கு சிறப்பித்து இந்த 2 கிரகங்களையும் சொன்னாலும் கூட, செவ்வாயைத்தான் சூரியனுடைய அதீத நட்பு கிரகமாக நாம் சொல்கிறோம். இன்னும் சொல்ல போனால் சூரியனுடைய கடுபார்வை செவ்வாய் மீது விழவே விழாது. சரிங்களா? இன்னும் சொல்ல போனால் செவ்வாய் தோஷத்தை பற்றி சொல்கிறச்ச, சூரியனுடைய ராசியான சிம்மத்தில் செவ்வாய் இருந்தால், பொதுவாக 2, 4, 7, 8, 12 இதெல்லாம் செவ்வாய் இருந்துச்சுன்னா செவ்வாய் தோஷம்னு சொல்கிறது. இந்த 2, 4, 7, 8, 12 ஆகிய இடங்கள் சூரியனுடைய இடமான சிம்மமாக வந்தால் அவர்களுக்கு செவ்வாய் தோஷம் இல்லை என்றே சொல்லப்படுகிறது. சிலர் வந்து இதை பரிகார செவ்வாய்ன்னு சொல்கிறாங்க. பட் ஜோதிட ரீதியாக சூரியனுடைய வீட்டில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷமே அது கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு செவ்வாயும் சூரியனும் அதீத ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த சூரியனுடைய அதீத உக்கிரத்தை வெளிப்படுத்தும் இந்த அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் செவ்வாயினுடைய வழிபாடு. செவ்வாயினா யாருங்க அப்படின்னா, செவ்வாயினுடைய தேவதை யாருங்க அப்படின்னா முருகப்பெருமான். ஸோ முருக வழிபாடு செய்ய மறக்காதீங்க, முருகனை கும்பிட மறக்காதீங்க, சரவணபவ மந்திரத்தை உச்சரிக்க மறக்காதீங்க அப்படின்னு சொல்லலாம். இது ஒன்று. ரெண்டாவது, துவரம்பருப்பு. இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு துவரம்பருப்பு அதிகமாக வாங்கி வையுங்க. பொதுவாக வீட்டில் உப்பு வாங்கி வைங்கன்னு சொல்கிறது, அரிசி வாங்கி வைங்கன்னு சொல்கிறது. அந்த வரிசையில் அக்னி நட்சத்திர காலத்தில் துவரம்பருப்பு வீட்டில் வாங்கி வையுங்கள் அப்படின்னு நாம் சொல்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா, இந்த துவரம் பருப்புங்கிறது செவ்வாயினுடைய தானியம். செவ்வாயினுடைய தானியமாகிய துவரம்பருப்பு வீடுகளிலே இந்த அக்னி நட்சத்திர காலகட்டத்திலே இருக்கும் பொழுது சூரிய தேவனினுடைய அதீத தாக்கம் நம்மளுடைய வீட்டுக்குள்ளே வராது. சூரியன் அதீத உஷ்ணத்தை வெளிப்படுத்தும் போது அந்த கதிர்வீச்சுகளை பாசிட்டிவ் அண்ட்
நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீட்டுக்குள்ளே வரும். ஸோ நாம் துவரம்பருப்பு வீட்டுக்குள்ளே வைக்கிறச்சே நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வந்து மேக்ஸிமம் வீட்டுக்குள்ளே வராது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு துவரம்பருப்பை வீட்டுக்குள்ளே வாங்கி வையுங்க, நிறைக்க வையுங்க. சரிங்களா? அதே மாதிரி முருக வழிபாடு செய்யுங்க. செவ்வாய்க்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். செவ்வாய் பகவான் மகிழ்வடைவார், அதன் மூலமாக சூரியனும் மகிழ்வடைவார். ஒன்று. ரெண்டாவது, கட்டாயமாக பார்த்தீங்கன்னா தலைக்கு டெய்லி அருகம்புல் வச்சு குளிங்க. இந்த சூரிய தேவனினுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்காக அருகம்புல்லை வச்சு குளிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லப்படுது. இன்னும் சொல்ல போனால் விநாயக பெருமானுக்கு ஒரு முறை அதீத உஷ்ணம் ஏற்பட்டு விடுகிறது. உடலில் அதீத உஷ்ணம், அவரால் தாங்க முடியாத உஷ்ணம் ஏற்படுது. என்ன பண்ணியும் ஒன்றுமே ஆகலை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அருகம்புல்லை விநாயகரோட தலையில் வைக்கிறாங்க, அப்படியே அவரோட உஷ்ணம் இறங்கி போயிடுது. ஸோ மேக்சிமம் இந்த அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் டெய்லி காலையில் குளிக்கிறச்ச ஒரு அருகம்புல்லை எடுத்து உங்களுடைய தலைக்கு வச்சு சுவாமியை கும்பிட்டுட்டு தலையோடு தண்ணி ஊற்றுறும் போது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. உடலில் வந்து அதீத உஷ்ணம் வந்து தணிந்து உடல் வந்து நல்ல ஒரு குளுமையாக இருக்கும், உடலுக்கும் நல்லது. ஆன்மீக ரீதியாக அருகம்புல்லை தலையில் வச்சு நீங்கள் குளிக்கிறச்ச சகல தோஷங்களும் நீங்கிடும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்குது. சரிங்களா? இதை நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்ததுங்க, உடலினோட உஷ்ணத்தை தணிக்கணுங்கிறதுக்காக சில உலோகங்களை நீங்கள் உடலில் அணியலாம். உலோகங்கள் அப்படின்னு சொல்கிறச்ச நான் எது சொல்கிறேன்னு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். வெள்ளி உலோகம்தான். வெள்ளி அப்படிங்கிற உலோகம் வந்து பல பேருக்கு இதனுடைய சக்தி தெரியல. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் தங்கம்ன்ட்டு தங்கம் பின்னாடியே போகிறது. அதாவது இந்த தங்கம்ங்கிறது காஸ்ட்லி, அதே மாதிரி லக்ஷ்மி கடாட்சம் நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் வெள்ளிங்கிறது சுக்கிரகடாட்சம். சுக்கிரனுடைய அதிதேவதை லக்ஷ்மி. ஸோ லக்ஷ்மியையும் சுக்கிரனையும் இணைந்து வசியப்படுத்தும் உலோகம் வெள்ளி. ஸோ வெள்ளியில் உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை கொஞ்சம் கொண்டு வாங்க. வெள்ளி உலோகங்களை உடலில் நீங்கள் அணிஞ்சிக்கோங்க. அந்த காலத்தில் அரைஞான் கயிறு அப்படின்ட்டு இருக்குது. கிராமங்களில் அரணாக்கொடின்னு சொல்லுவோம். இந்த அரணாக்கொடி வெள்ளியில் போடுவாங்க ஆம்பளை பிள்ளைகளுக்கு. பொம்பளை பிள்ளைகளுக்கு கொஞ்ச நாள் போடுவாங்க, அதுக்கப்புறமேட்டு எடுத்துருவாங்க. இந்த வெள்ளி உலோகம் உடலில் இருக்கிறச்சே உடலுக்கு வந்து சூடு வந்து அண்டாது, அதீத உடல் உஷ்ணம் ஏற்படாது. அந்த உடல் உஷ்ணத்தை அந்த வெள்ளி உலோகம் ஈர்த்துக்குங்கிறதுனால தான் முடிஞ்ச அளவுக்கு உடலில் வெள்ளி உலோகத்தை அணியுங்கள் அப்படின்னு சொல்ல. ஒரு மோதிரமாக அணிஞ்சிக்கலாம், அல்லது நீங்கள் அரணாக்குடியாக போட்டுக்கலாம், ஒரு பிரேஸ்லெட் மாதிரி போட்டுக்கலாம், அல்லது பார்த்திங்கன்னா கழுத்தில் செயின் மாதிரி போட்டுக்கலாம். உங்களுடைய விருப்பத்துக்கேற்ப வசதிக்கேற்ப வெள்ளி உலோகத்தை உடலில் போட்டுக்கோங்க. அக்னி நட்சத்திர காலத்தில் அந்த வெள்ளி உலோகம் உடலில் இருக்கும் பொழுது அந்த அதீத சூடிலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம், உடல் உஷ்ணத்திலிருந்து தப்பிக்கலாம். அடுத்து வந்து சூரிய நமஸ்காரம்ங்க. பொதுவாக டெய்லி காலையில் எழுந்திருச்சு குளிச்சு முடிச்சுட்டு பூஜை அறைக்கு போயிட்டு, சில இடங்களில் பூஜை அறை இருக்காது, நம்ம வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபில் சுவாமி படங்களை வச்சு கும்பிடுவாங்க. எப்படி இருந்தாலும் சரி, சுவாமி படத்துக்கு பூவோ அல்லது பச்சிலையோ, அதாவது பார்த்திங்கன்னா பச்சை இலை, ஒரு இலை, அது எந்த இல்லைனா பரவாயில்ல, ஒரு இலை வச்சு கும்பிடுங்க அல்லது ஒரு பூ வச்சு கும்பிடுங்க. ஏன்னா பூ வச்சு என்னால் கும்பிட முடியாதுங்க, எங்கள் வீட்டுக்கிட்ட பூச்செடி இல்லைன்னா பச்சை இலை, ஒரு இலை வச்சாவது கும்பிடுங்க. சரிங்களா? இப்படி இறைவனை பூவோ இலையோ வச்சு கும்பிட்டு அடுத்து சூரிய நமஸ்காரத்தை செய்ய மறக்காதீங்க. எவன் ஒருவன் சூரிய நமஸ்காரத்தை தினமும் செய்கிறானோ அவனுடைய வீடுகளிலே லக்ஷ்மி கடாட்சம் குறையாமல் இருக்கும். சூரிய தேவன் அவர்களை மிக அருமையாக சேமமாக செழிப்பாக வாழ வைப்பார். இது பல பேருக்கு தெரியறதில்ல. மகாபாரதத்தில் கர்ணன் கதாபாத்திரம் தெரியும். இந்த கர்ணன் கதாபாத்திரத்தை நம்ம எவ்வளவோ கொண்டாடுறோம், அவருடைய வீரத்தை கொண்டாடுறோம், அவருடைய தான தர்மங்களை கொண்டாடுறோம். பட் அவர் யாருடைய புத்திரன்? சூரிய புத்திரன். சூரிய தேவனுடைய கவசம் அவருடைய உடலில் இருந்தது. அது இருக்கும் வரை இறைவனாலும் அவரை வெல்ல முடியாது. அப்போது அந்த சூரிய தேவனுடைய வலிமையை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சூரியனுடைய அருள்கடாட்சம் கிடைத்து விட்டால் ஒருவரை வந்து
வெல்வது என்பது இயலாத ஒன்று. இன்னும் சொல்லணும்னா நவகிரகங்களில் சூரியன் தான் நவகிரகங்களின் ராஜா, அரசன் என்று அழைக்கப்படுது. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 12 ராசிகளில் சிம்ம ராசியைத்தான் ஆளுமை மிக்க ராசியாக சொல்கிறோம். உங்கள் வீட்டில் சிம்ம ராசியில் பிறந்த ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, அதிகாரம் மிக்கவர்களாக அவர்கள் இருப்பார்கள். ஒரு ஒரு உயர்ந்த பதவியில் தான் அவங்க இருப்பாங்க. சிம்ம ராசிக்காரங்க அடுத்தவங்களுக்கு அடிபணிஞ்சதா வரலாறு இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் சிம்ம ராசி தானங்க சார், நான் ஏன் சார் மற்றவங்களுக்கு அடிமை ஜீவனம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு கேட்டால் உங்கள் ஜாதகமே தப்புன்னு விடுவேன். உங்களுக்கு நேரம் குறிச்சதே தப்பு போங்கன்னு விடுவேன். அந்த அளவுக்கு சிம்ம ராசியில் ஜனித்தவர்கள் அடிபணியவே மாட்டாங்க. அப்படி அடிபணிஞ்சாங்க அப்படின்னா அவங்க சிம்ம ராசியே கிடையாது, அவங்க ஜாதகமே பொய் அப்படிங்கிற அளவுக்கு தான் நான் சொல்லுவேன். சிம்மராசியில் பிறந்த எத்தனையோ தலைவர்கள் இந்த நாட்டை ஆண்டு இருக்கிறாங்க, அரசர்கள் எவ்வளோ பேர் இருந்திருக்கிறாங்க, ஆளுமை மிக்கவர்களாக இவர்கள் இருப்பார்கள். ஏன்னா சூரியன் அங்கே இருக்கிறார். சூரியனுடைய ஆட்சி வீடு அப்படின்னு சொல்கிறது சிம்மம். ஸோ ஒரு சூரியனுடைய ஒரு அருள் ஒருவருக்கு கிடைத்துட்டா அவங்களுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறும் என்பதற்காகத்தான் நான் இவ்வளோ ஒரு டீப்பாக நான் சொல்கிறேன். அதனால் இந்த அக்னி நட்சத்திரம் காலம் முழுவதும் சூரிய நமஸ்காரத்தை செய்ய மறந்துடாதீங்க. நான் சூரிய நமஸ்காரம் செய்கிறேன்ட்டு உச்சி வெயிலில் போயிட்டு செஞ்சிட்டு இருக்காதீங்க. எப்பயுமே சூரிய நமஸ்காரம் உதிக்கும் சூரியனை பார்த்து தான் செய்யணும். அதாவது இந்த இளவெயில்னு சொல்கிறது இல்லையா, ஒரு 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 8 மணிக்குள்ளே, அதாவது சூரியன் ஒரு 7 மணிக்கு உதிக்க ஆரம்பிக்கிறார் அப்படின்னா ஒரு 8-8:30 வரைக்கும் அவருடைய தாக்கம் ஓரளவுக்கு இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த வெப்ப கதிர்வீச்சு கொஞ்சம் மென்மையாக வந்துட்டுருக்கும். அந்த சமயத்தில் தான் நீங்கள் சூரிய நமஸ்காரம் செய்யணும். பெருசாக இல்லைங்க, அவரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு நமஸ்காரம் பண்ணி பூமியை தொட்டு வணங்கினீங்கன்னா அதுதான் சூரிய நமஸ்காரம். இதுக்கு நீங்கள் மந்திரங்கள் சொல்லணுமா, தண்ணீரை வார்க்கணுமா அப்படின்னு கேட்டால் ப்ரொசீஜர் தெரிஞ்சால் அதுபடி செய்யலாம். எனக்கு அதை பற்றிலாம் தெரியாதுங்க. இப்போ நீங்கள் சொல்லி தான் சூரியனையே நான் நாளையிலேருந்து கும்பிட போகிறேன் அப்படின்னா நார்மலாக அவரை கும்பிட்டு பூமியை தொட்டு கும்பிட்டாலே போதும். அக்னி நட்சத்திர காலத்தில் அதை செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அவருடைய தாக்கம் அதிகமாக இருக்கிற காலம். ஸோ அவருடைய அருளும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ சூரிய நமஸ்காரத்தை செய்ய மறந்து விடாதீர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம சூரிய பகவானை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறோமோ அதே மாதிரி அவர் தன்னுடைய உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக ரோஹிணிக்கு தான் வரார். அதாவது பரணியில் அவர் தன்னுடைய பயணத்தை தொடங்கினாலும் கிருத்திகை முழுவதும் பயணப்பட்டு ரோஹிணி முதல் பாதத்தில் தன்னுடைய உஷ்ணத்தை தணித்து கொள்கிறார். சரிங்களா? அப்போது அந்த ரோஹிணி நட்சத்திரங்கிறது சந்திரனோட நட்சத்திரம். சூரியன் சந்திரன், இவரை பிதா அப்பான்னா சந்திரனை அம்மான்னு சொல்கிறோம். அதனால் சந்திரனையும் நாம் வழிபாடு செய்ய மறந்துடக்கூடாது இந்த அக்னி நட்சத்திர காலகட்டத்தில். எப்படிங்க அப்படின்னு கேட்டால் சந்திரன் அப்படிங்கிறவர் சிவனுடைய ஒரு ஒரு என்ன சொல்ற சிவனோட ஒரு அம்சமாக தான் சந்திரன் சூரியர்கள் இருக்கிறாங்க. குறிப்பாக சந்திர பகவானை கும்பிட்றவங்க சிவபெருமானையும் சேர்த்து வழிபாடு செய்கிறது ரொம்ப உஷிதம். எப்படி அக்னி நட்சத்திர காலத்தில் முருகப்பெருமானை கும்பிட்றது உங்களுக்கு நல்லதோ, உங்களுடைய குடும்பத்துக்கு நல்லதோ, அதே மாதிரி சிவபெருமானை கும்பிட்றதும் அவ்வளவு நல்லதான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ சிவ வழிபாடு செய்யுங்க. குறிப்பாக சிவ வழிபாடு செய்கிறச்சே விபூதி அணிய மறந்துடாதீங்க. என்ன சொல்லணும்னா அக்னி நட்சத்திர காலத்தில் விபூதி அணியாமல் இருக்க வேண்டாம். விபூதி அணிஞ்சிக்கோங்க. ஏன் அப்படின்னா அது முழுக்க முழுக்க சூரிய சந்திரர்களுக்கான காலம். இன்னும் சொல்ல போனால் சூரியனுடைய அதி முக்கியமான காலம். சூரியன்னாவே சிவன், சந்திரன்னாவே சிவன். ஸோ அவருடைய அம்சம் பொருந்தி ஏதாவது ஒன்று உடல் அணிகிறது ரொம்ப நல்லது. ருத்ராட்சம் போடலாம், ஆனால் அசைவத்தை நீங்கள் தவிர்க்க வேண்டும். இல்லைங்க எங்களால் அசைவத்தெல்லாம் தவிர்க்க முடியாது அப்படின்னா சிவனுடைய எத்தனையோ புனித பொருட்கள் இருக்குது.
அதை நீங்கள் போட்டுக்கலாம். பட் நான் என்ன சொல்லுவேன்னா, விபூதி டெய்லி விபூதி எடுத்து நெத்தியில் இட்டுனாவே போதும், சிவகடாட்சம் கிடைச்சிருது. ஸோ அக்னி நட்சத்திர காலத்தின் 25 நாட்களும் நெற்றியில் விபூதி இல்லாமல் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த 5 விஷயங்களை மறக்காமல் செய்யுங்கள், செய்யாமல் இருக்காதீர்கள் அப்படின்னு நாம் சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறோம். இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த பதிவினை கேட்டதற்கு ரொம்ப நன்றி. இது மாதிரி தொடர்ச்சியான வீடியோக்கள் இந்த அக்னி நட்சத்திர காலங்களை பற்றி வந்து கொண்டே இருக்கும். தொடர்ச்சியாக உங்களோட ஆதரவை கொடுங்க. நன்றி, வணக்கம்.